வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு காளான் பெட்டு எப்படி போட போறோங்கிறது தான் பார்க்க போறோம். வைக்கல வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ண வைக்கல இந்த விதையோட வச்சு நம்ம எப்படி இந்த ஒரு பெட்டை வந்து தயாரிக்கிறோம் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட காளான் விதை, அதாவது மஷ்ரூம் ஃபார்ம், ஆயிஸ்டர் மஷ்ரூம் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம பெட்டு போட போறோங்கிறதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை வந்து நம்ம உடச்சி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரே ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேல வந்து கொஞ்சமா டெட்டால் இந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ஸ்ப்ரே மாதிரி கொஞ்சமா அடிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி நம்ம உட்காந்துருக்க இடத்துலயும் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெட்டால் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சீடுக்கு மேல ஒரு காட்டன் பஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த காட்டன் பஞ்சு நம்மளுக்கு யூஸ் ஆகும். தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் எப்போ யூஸ் ஆகுன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிங்கை கழட்டி வச்சிருங்க. உள்ளதான் நம்மளோட மஷ்ரூம் சீடு இருக்கும். இந்த மஷ்ரூம் சீடை நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இதை நம்ம அப்படியே கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இந்த சீட்ல பாத்தீங்கன்னா சுத்தி வெள்ளை கலர்ல இருக்கும். இது வந்து தூக்கி போடக்கூடாது. இதுதான் நம்மளோட மைசீலியம். இது வந்து ரொம்ப முக்கியம், யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீடை வந்து இந்த மாதிரி முதல்ல முழுசா தான் உடைக்கணும். தூள் ஆக்கிடக்கூடாது. ஒரு சீடை இந்த மாதிரி முழுசா எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது முதல்ல ரெண்டா உடைக்கணும். ரெண்டா உடைச்சிட்டு உள்ள வந்து ஏதாவது கண்டாமினேட் ஆயிருக்கா இல்லை ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ரெண்டா உடைச்சது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே சின்னதா இருக்கு, நாலா உடைச்சிக்கிறோம். இந்த மாதிரி உடைச்சதுக்கு அப்புறம் அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறமா பொடியா உடைக்கணும். எடுத்த உடனே பொடியா உடைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா எடுத்து உடச்சி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொடி பொடியா நம்ம வந்து உடைக்கணும். இப்போ இந்த காளான் பேட்டு போறதுக்கு மெயினா தேவையான பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த பிபி கவர். இந்த பிபி கவரோட அளவு பாத்தீங்கன்னா 12க்கு 24 சைஸ். இந்த சைஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான சைஸ். இதோட சின்னதாகவும் இருக்க வேணாம், இதோட பெருசாகவும் இருக்க வேணாம். நமக்கு இதுதான் ஒரு ஆவரேஜான சைஸ். இப்போ பெட்டு எப்படி போட ஆரம்பிக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிபி கவர் ஓப்பன் பண்ற ஏரியா, அதாவது உள்பக்கம் இது. இதுக்கு வெளிப்பக்கம் இருக்குல்ல, இந்த வெளிப்பக்கத்தை நம்ம அப்படியே புடவை மடிக்கிற மாதிரி அழகா அப்படியே மடிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இதை இந்த மாதிரி மடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம லப்பர் பேண்ட் போட்டு அப்படியே டைட் பண்ணிக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நான் எப்படி டைட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே நம்ம இந்த கவருக்கு உள்ள கை விட்டு இதை அப்படியே திருப்பி வச்சுக்க வேண்டியதான். திருப்பி ஊற்றியாச்சு. இது அப்படியே சின்னதாக சுருட்டினதுக்கு அப்புறம் கீழே வச்சு இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்டான சிலிண்டருக்கு ஷேப் கிடைக்கும். பாருங்க, ஒரு ரவுண்டான சிலிண்டருக்கு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம பெட்டு போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுல முதல்ல பாத்தீங்கன்னா இந்த விதைய கொஞ்சோண்டு எடுத்து உள்பக்கம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ற மூலியமா நம்மளுக்கு கீழேயும் உங்களுக்கு மைசீலியம் growth வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த வைக்கலோட ஈரப்பதங்கிறது வந்து எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த வைக்கல் இருக்கு, எனக்கு எடுத்து புளியும் போது எனக்கு இதுல இருந்து தண்ணி சொட்டல, கையுமே பாத்தீங்கன்னா ஈரமா இல்லை, ஆனா வைக்கல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈரமா இருக்கும். இதுதான் வந்து ஒரு வைக்கலை ஸ்டெரிலைசேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்றதுக்கான கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதை வந்து நம்ம டைரக்டாவும் உள்ள போட்டுக்கலாம். ஈஸியா போடணுங்கிற பட்சத்துல இந்த மாதிரி அழகா சுமார் சுருட்டுற மாதிரி சுருட்டிக்கலாம். பாருங்க நான் எப்படி சுருட்டுறேன்ட்டு. இந்த மாதிரி சுருட்டி நம்ம தேவையான அளவு வைக்கல் வந்ததுக்கு அப்புறம் இது வச்சு நல்லா கம்ப்ரஸ் பண்ணி ரவுண்டு ஷேப்பு உருவாக்கிக்கணும். இப்போ பாருங்க, இப்போ ஒரு லேயர் ஆஃப் வைக்கல் நம்ம போட்டு முடிச்சாச்சு. இப்போ இதுல அடுத்தது விதைங்கிறது வந்து நம்ம எப்படி போடணும்னா, ஒரு லேயருக்கு ஒரு கை விதை அள்ளிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல வச்சு இப்படி சுத்தி வெளிப்புறம் வந்து இந்த விதையை நம்ம போடணும். இந்த வைக்கல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைரக்டாவும் போடுவாங்க. சில பேர் இது வந்து சாப்பர் வச்சு சாப் பண்ணி போடுவாங்க. அப்படி போடுறதுனால உங்களுக்கு என்ன ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வைக்கல் வந்து போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உங்க பெட்டுக்கு உள்ள வந்து அந்த ஏர் ஃப்ளோங்கிறது வந்து ஈஸியா இருக்கிறதுனால மைசீலியமோட growth வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சாப் பண்ணி போடுங்க. சாப் பண்ண முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி டைரக்டாவே போட்டுக்கோங்க. அது நம்ம வைக்கல் வந்து சாப் பண்ணி போட்டாதான் உங்களுக்கு இந்த லேயர் வந்து ரவுண்ட் ரவுண்டா அழகா தெரியும். நம்ம டைரக்டா போடுறதுனால உங்களுக்கு லேயர் தெரியாது. பட் அதோட சீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டா இருக்கும். இப்போ நான் விதை போட்டுட்டேன். இப்போ அடுத்த லேயர் வந்து நான் எடுத்து சுருட்டிக்கிறேன். இந்த சுருட்டி அழகா அப்படியே உள்ள வச்சு நல்லா அழுத்திக்கும். இந்த வைக்கலுமே நம்ம சூஸ் பண்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை வைக்கல் இல்லாத அளவுக்கு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சை வைக்கல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பச்சை வைக்கல் தான் கிடைச்சதுன்னா நல்லா வெயில காய வச்சுக்கோங்க. வெயில காய வச்சு அதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒரு லேயர் வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு கை அள்ளிக்கிட்டேன். அப்படியே இந்த பெட்டை சுத்தி கவரை சுத்தி அவுட்டர்ல போய் ஓரமா போட்டுட்டேன் பாருங்க. இப்போ
இப்போ இதே மாதிரி மொத்தம் எத்தனை லேயர் போடணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6ல இருந்து 8 லேயர் வரைக்கும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேக்குக்கு நீங்க 50 கிராம் ஸ்ட்ரா போட்டாலும் சரி, இல்ல 500 கிராம் ஸ்ட்ரா போட்டாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க போற ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 700ல இருந்து மேக்ஸிமம் 1.5 கிலோ வரைக்கும் தான் உங்களுக்கான ஈல்டு கிடைக்கும். அதனால ஒரு பேக்குக்கு 150 கிராம் ஸ்ட்ராங்கிற அளவுக்கு நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இதே மாதிரி இந்த வைக்கோல் அழகா சுருட்டி லேயர் பை லேயரா போட்டுக்கோங்க. ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணி அழுத்தணும்னு கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுதோ ப்ரெஸ் பண்ணி அழுத்திக்கோங்க. ஆனா அதுக்குன்னு ரொம்பவும் அழுத்தாம விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு கேப் இல்லாத அளவுக்கு நீங்க அழுத்திக்கணும். இந்த மாதிரி அழுத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு கை அள்ளி அப்படியே அவுட்டர் லேயர்ல சீடை வந்து அப்படியே துவைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இதுல ஒரு 7 லேயர் போல போட்டிருக்கேன். இப்போ 7 லேயர் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டாப் லேயர்ல எப்பயும் நம்ம போடுற மாதிரி முதல்ல இந்த ஓரத்துல இந்த விதையை வந்து போட்டுக்கணும். அதுக்கப்புறமா அடியில முதல்ல கொஞ்சம் போட்டோம்னா அதே அளவு எடுத்து மேலேயும் கொஞ்சம் போட்டுக்கணும். இப்போ ஃபைனலா இந்த மாதிரி ஒரு டொயின் வச்சுதான் நம்ம இதை கட்ட போறோம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி முதல்ல நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு இந்த பேகை வந்து அப்படி நல்லா அழுத்தி எடுத்து முனையை வந்து முனையை இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்படியே கீழே இருந்து ஒரு சுத்தினீங்கன்னா நல்லா இந்த மாதிரி டைட் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரெயின் வச்சு கட்டும் போது நம்மளுக்கு இன்னுமே நல்லா டைட் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ டைட்டு கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு மைசீலியம் குரோத் வந்து ஃபாஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு பெட் ரெடி. பட் இந்த பெட்டுக்கான ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு முடியல. இப்போ அடுத்த ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெட்டுக்கான ஏர் ஃப்ளோ வந்து அந்த ஹோல்ஸ் தான் போட போறோம். அதுக்கு நான் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேகுக்கு ஒரு 9ல இருந்து 12 ஹோல்ஸ் போல போட்டுக்கலாம். நான் 9 ஹோல்ஸ் தான் போடுறேன். எப்படி போடணும்னா, டாப் கார்னர்ல ஒரு ஹோல்ஸ், சென்டர்ல ஒரு ஹோல்ஸ், அப்படியே கீழே ஒரு பாட்டம்ல ஒரு ஹோல்ஸ், அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த பக்கம் 1 2 3 அப்படியே திருப்பி மறுபடியும். இப்போ 9 ஹோல்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் சீடு கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காட்டன் கொடுத்துருப்பேன். இந்த காட்டன் வந்து நம்ம இந்த ஹோல்ஸ்ல வைக்கணும். இது எதுக்காக முதல்ல இந்த ஹோல்ஸ் போடுறோம்னா, இந்த பெட்டுக்கான ஏர் ஃப்ளோ வேணும். இந்த ஏர் ஃப்ளோ இல்லைன்னா இந்த பேக் வந்து உள்ள வந்து ஆவி மாதிரி உங்களுக்கு அந்த ஹீட் ஆகி அது அப்படியே தண்ணி ஆகி வீணாகி அழுவி போய் அப்படியே வீணா போயிடுது பெட் எல்லாமே. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறோம். இதுல பஞ்சு வைக்கிறதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா, இதுல வந்து கொசுவோ இல்லை எதுவுமே முட்டை போட்டுறக்கூடாது. அப்படி முட்டை போச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு பேக் கண்டாமினேட் ஆயிடும். அதனாலதான் இந்த மாதிரி பஞ்சு வைக்கிறோம். ஒரு 9ல இருந்து ஒரு 12 ஹோல்ஸ் போல போட்டுக்கோங்க. 12த்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்சு வச்சு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க நான் எப்படி போட்டிருக்கேன்ட்டு மொத்தம் ஒரு 9 ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பா இந்த பேக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த வெயிட் ஸ்கேல் மிஷின்ல இந்த பேக் நம்ம வைக்கிறோம். ஒரு பேக்குக்கான வெயிட்னு பாத்தீங்கன்னா 2.5 கிலோல இருந்து 3 கிலோக்குள்ள இருந்தா நம்மளுக்கு போதுமானது. இது பாருங்க கரெக்டா 2.5 கிலோ இருக்கு. அப்படிங்கும் போது இப்போ நம்ம இந்த பேக்ல சில விஷயம் எழுதணும். இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பேக் போட்ட டேட், 2வது இந்த பேக் நம்ம எத்தனாவது பேக்கா போடுறோம், ஓகேவா, 3வது இந்த பேக்கோட வெயிட், அதுக்கப்புறம் இது என்ன டைப் சீடுங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஃபைனலா உங்களோட சைன் போட்டுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் ஆஃப் பேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்படிதான் வந்து ஒரு மஷ்ரூம் பேக் வந்து நீங்க வந்து போடணும். இந்த மஷ்ரூம் பெட்டு போறதுக்கான சீடுல இருந்து ஃபார்மலின் கெமிக்கல் வரைக்கும் எல்லாமே நானே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபாகர் செட்டப்பும் பண்ணி தரோம், ஃபார்முமே ரெடி பண்ணி தரோம். நம்ம கிட்ட மஷ்ரூம் ஃபார்முக்கான ட்ரைனிங்குமே அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த பெட்டோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இது அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம ஃபார்ம் உள்ள மாட்டி விட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிக்கோங்க. Yeah.